கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் ஒன்றான சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோயில் 1000 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு வரலாற்று பின்னணி கொண்டது. அது மும்மூர்த்திகள், சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகள் குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு கோயில். அந்த புராதன தானுமாலய சுவாமி கோயிலுடைய மார்கழி தேர்த்துள்ள நிகழ்ச்சியில பாஜகவும் ஒரு சில மதவாரி அமைப்புகளை சார்ந்தவர்கள் தேர் பிடிக்கின்ற நேரத்தில் காந்தி கொலை வழக்கில், மகாத்மா காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சார்வர்கர் வாழ்க என்று முழக்கமிடுகிறார்கள். இது உண்மையிலேயே அங்கு வந்திருக்கூடிய தானுசாலமலை சுவாமி கோயில் பக்தர்களை மிகவும் புண்படுத்தக்கூடிய ஒரு செயல். அது மட்டுமல்ல, காந்தி மகாத்மா காந்தி அவர்கள் இந்த தேசத்தின் ஒற்றுமைக்காக, மத ஒற்றுமைக்காகவும் சாதி ஏற்றத்தாழ்வு ஒழிய வேண்டும் என்றும் குரல் கொடுத்ததற்காக அண்ணல் காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் சார்வர்கர். அவருக்கும் தானுமலை சாமி கோயிலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் ஒரு சாதாரண மனுஷன், இது ஒரு கோவில். இந்த கோவில்ல அந்த மார்கழி தேர் விழாவில் தேரெழுக்கும் போது அங்க சார்வர்கர் வாழ்க என்று முழக்கமிடுகிறாங்க. இது எதை காட்டுதுன்னா, பச்சையாக இன்றைக்கு பாஜகவும் மதவரி அமைப்புகளும் திருக்கோயில்களில் நுழைந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தவறான கருத்துக்களை கொண்டு செல்லுகின்ற முயற்சியை மிக தெளிவாக காட்டுகிறது. இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது, மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று. இல்லை, நீங்க இது கண்டிப்பாக நடவடிக்கை காவல்துறை பார்த்துக்கிடும், பொதுமக்கள் பார்க்கணும். என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த மண் அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டி, இதுதான் நம்முடைய பெருமை. நம்முடைய மாண்புமிகு கண்மணி அக்கா அவர்கள் வெளிநாடுகளுக்கு இந்த சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் சம்பந்தமாக வெளிநாடுகளில் ஆதரவு திரட்டுவதற்கு சென்றிருந்த ஒரு குழுவை தலைமை தாங்கி சென்றிருந்தார். அப்போது ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றில் அவரிடத்தில் கேள்வி கேட்டார்கள், உங்க தேசத்தினுடைய மொழி என்ன? அவர்கள் புன்னகை முகத்தோடு சொன்னார்கள், யூனிட்டி இன் டைவர்சிட்டி.